Hey guys, this is Asha. Welcome back to my channel #style. Hi, இன்னொரு தமிழ் வீடியோ. ஸோ இன்றைக்குள்ள வீடியோ வந்து நியூட் மேக்கப் லுக் ஈஸி எவ்ரி டே. நீங்கள் ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு போட்டு போகிற மாதிரி அப்ளை பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு லுக் தான் நியூட். அப்படின்னா மேக்கப் பண்ண மாதிரியே தெரியாது, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் மேக்கப் அப்ளை பண்ணியிருக்கோம், ஆனால் பண்ண மாதிரி தெரியாது. அண்ட் இந்த லுக் வந்து யான் ஸ்கின் டோன், இதை டஸ்கி ஸ்கின் டோன், என்னை விட டீப்பர் ஸ்கின் டோன் அண்ட் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு சூப்பராகவே சூட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லுக் எப்படி பண்ண அதை பார்க்கலாம். எல்லாத்தோட ஃபஸ்ட்டு நான் ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து லாக்மே அப்சல்யூட் ப்ரைமர். இது மினி சைஸ். இதை எடுத்து ஆல் ஓவர் மை ஃபேஸ் நல்லாவே அப்ளை பண்ணிவிடுவேன். ப்ரைமர் அப்ளை பண்ணுறதால உங்கள் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணி என் ஃபேஸில் மாய்ஸ்சரைசர், லிப் பாம் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நான் இதை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறது வந்து மேப்ளின் ஃபிட் மீ மேட் போல்லெஸ் ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து 330 டாஃபி. இந்த ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்கும் அண்ட் ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். ஸ்பஞ்சாலே கையால் எடுத்து டாட்டிங் மோஷனில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பஞ்சால் பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து என்னோடய எக்ஸாக்ட் ஷேட் கிடையாது. இதோட நான் கொஞ்சம் லாக்மே ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் பண்ணி தான் என் ஷேடு வரும். ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கன்சீலருக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஸ்விஸ் பியூட்டி கன்சீலர். ரொம்பவே சூப்பரான கன்சீலர். அஃபோர்டபுள் சைடில் உங்களுக்கு 200 ஒரு கன்சீலர் வேணுன்னா இதான் பெஸ்ட் கன்சீலர். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்டர் ஐஸில் ஐலில் அண்ட் எங்கெங்கே டார்க் ஸ்பாட் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணி இந்த ஸ்பஞ்சாலே கம்ப்ளீட்லி நான் பிளெண்ட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது வந்து மேப்ளின் ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர். இதால் என் கன்சீலர், என் ஃபவுண்டேஷன் எல்லாம் கம்ப்ளீட்லி நான் செட் பண்ணிக்குவேன். இதால் என்ன ஆகுனா மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்விஸ் பியூட்டி ஐப்ரோ பேலட் எடுக்கிறேன். அதுலேருந்து வந்து பிளாக் அண்ட் க்ரே கலர் ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு பிளாக் கலரால் கம்ப்ளீட்லி ஐப்ரோ ஃபில்லின் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் முன்னாடி கொஞ்சம் முடி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் சைடில் அங்கே வந்து க்ரே கலர் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதிகமாக கருப்படிக்காமல் ஒரு நேச்சுரலாக தெரியும். அதுக்கப்புறம் ஐ ஷேடோக்காக யூஸ் பண்ணுறது வந்து வெட் அண்ட் வைல்ட் ஐ ஷேடோ பேலட்லேருந்து ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ அதை கம்ப்ளீட்லி என் ஹைலைட்டில் அப்ளை பண்ணிக்குவேன். இது நியூட் மேக்கப் லுக்குங்கிறதுக்காக நான் இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் கலர் எடுத்து கம்ப்ளீட்லி ஆல் ஓவர் மை ஐலைட்டில் அப்ளை பண்ணிக்குவேன். நியூட் மேக்கப் லுக்னா என்னென்னா மேக்கப் பண்ண மாதிரியே இருக்காது, ரொம்பவே நியூடாக சட்டலாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நியூடாக சட்டலாக வைக்கிறதுக்காக வெறும் இந்த 2 ஐ ஷேடோ தான் நான் அப்ளை பண்ணேன். கம்ப்ளீட்லி பிளெண்ட் பண்ணிக்குவேன். அப்புறம் அதே பேலட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் ஷிம்ரி கலர் கொடுத்துருக்கோம். அதை எடுத்து என் ப்ரா போன் அப்படின்னா என் ஐப்ரோக்கு கீழே வந்து ப்ரஷ்ஷாலே அப்ளை பண்ணிடுவேன். இதனால என்ன ஆகுனா என் ஐப்ரோ பர்ஃபெக்டாக ஷேப்பில் இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஷைன் அடிக்கும். அதனால அண்ட் மிச்சம் அதில் உள்ள கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஐலிட்டில் அப்ளை பண்ணிட்டேன் அந்த ஷிம்மரை. அண்ட் ப்ரௌன் கலர் எடுத்து அகெயின் கீழே கொஞ்சோண்டு சும்மா ப்ரஷ்ஷாலே பிளெண்ட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் லைட் கியூ காஜல் எடுத்திருக்கேன், லைட் கியூ காஜல். அண்ட் இதை எடுத்து என்ன பண்ணுவேன்னா என் ஐலிட்டில் ட்ரா பண்ணுற ஐலைனராக நீங்கள் வேணால் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்து நான் ஸ்மச் பண்ணிக்கிறேன். மਤਲਬ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நேச்சுரலாக தெரியணுங்கிறதுக்காக, ஹார்டாக இருக்கக்கூடாது, நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ரஷ் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஐப்ரோ மਤਲਬ காஜல் நான் வரையில, கண்ணிலலாம் வரையில, வெறும் மேலே மட்டும்தான். அண்ட் அதுக்கப்புறம் ஹைலைட்டர், அதே ஹைலைட்டர் எடுத்து அந்த பேலட்டில் உள்ளதை எடுத்து ஷிம்ரி கலர் கோல்டன் கொஞ்சோண்டு இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என் கண்ணு கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்கு. அண்ட் அதிலே ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் கான்டோரிங் பண்ணுறேன். கான்டோரிங் வந்து நான் பண்ண அதிகமாக தேவையில்லை. என் ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஸ்லிம்மு தான். ஸோ கம்மியாக பண்ணால் போதும். அண்ட் உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் சப்பியாக இருந்தது தான் நீங்கள் வந்து கான்டோரிங் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம். என் ஃபேஸ் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறதால நான் வந்து அதிகமாக பண்ண மாட்டேன், கொஞ்சோண்டு தான் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் அதே ப்ரஷ்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்து என் நோஸையும் கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக்கிறதுக்காக அதை வச்சே ப்ரௌன் கலரை வச்சே பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஸ்டேக் ஓக்கி ப்ளஷ் எடுத்திருக்கேன். இது வந்து கோரல், இந்த ஷேடு ஒரு நியூட் ப்ரௌன் கலர். ஸோ அதை எடுத்து நான் ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணிக்கிறேன். பிங்க் யூஸ் பண்ணால் அது வந்து நியூட் மேக்கப் லுக்காக இருக்காது, அதனால. அண்ட் அதுக்கப்புறம் ஹைலைட்டருக்காக யூஸ் பண்ணுறது வந்து மேப்ளின் மாஸ்டர் க்ரூம் ஹைலைட்டர். இதோட ஷேட் வந்து மெட்டாலிக் கோல்டு. இதை எடுத்து ஹை பாயிண்ட் ஆஃப் சீக், ப்ரா போன், கியூபிட் போ இங்கெல்லாம் அப்ளை பண்ணுவேன். இதில் என்ன ஆகுனா நான் லைட் பக்கம் எங்கே திரும்பினாலும் எங்கெங்கே நான் ஹைலைட்டரை அப்ளை பண்ணியிருக்கேனோ அங்கங்கெல்லாம் அது வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும், அதனால. அண்ட் அதுக்கப்புறம்
மஸ்காராக்காக யூஸ் பண்ணுறது வந்து எலைன் ப்ளூ மஸ்காரா. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான மஸ்காரா. நீங்கள் வந்து ஃபேக் ஐலேஷஸ் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சூப்பராக உங்கள் ஐலேஷஸை கோட் பண்ணிடும். அண்ட் எவ்ரி டேயில் நம்ம ஃபேக் ஐலேஷஸ் அப்ளை பண்ண மாட்டோம். காலேஜுக்கு போகணும், இல்லை வெளியே எங்கேயாவது போகணும் டெய்லியில். ஸோ இந்த மஸ்காரா அப்ளை பண்ணாலே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதை தான் நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் நான் யூஸ் பண்ண பொருள் எல்லாம் எல்லாமே 500 ரூபாய்க்கு கீழே தான், எதுவுமே 500 ரூபாய்க்கு மேலே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் என்வைபேலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேடு வந்து என்வைபே கம்பெனியில் ஷேடு வந்து மக்ஸ் அண்ட் ஹக்ஸ். ரொம்பவே நியூடான ஒரு லிப்ஸ்டிக். அப்படின்னா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணாத மாதிரியே இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். அதனால இந்த ஷேடு எடுத்துருக்கேன். சூப்பர் ஷேடு இது, மக்ஸ் அண்ட் ஹக்ஸ் பேர். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 200 கீழே தான் இதோட லிப்ஸ்டிக். அண்ட் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என் மேக்கப் ஆயிடுச்சு கம்ப்ளீட். ஸோ இதான் என்னோட நியூட் மேக்கப் லுக், எவ்ரிடே மேக்கப் லுக். ஃபார் டஸ்கி ஸ்கின் டோனுக்கும் சூப்பராக இருக்கும். என்னோட டீப்பர் ஸ்கின் டோனாக இருந்தாலும் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த லுக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் காலேஜில், ஆஃபீஸில், இல்லை வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா நீங்கள் இந்த லுக்கை ட்ரை பண்ணிட்டு போகலாம். நார்மல் டேஸ்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஜீன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரெஸ் போட்டாலும் இது சூப்பராக இருக்கும். அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பட்ஜெட்டுக்கு கீழே தான். வெறும் ஹைலைட்டர் மட்டும் தான் கொஞ்சம் அதிகம் விலை, 500 கிட்ட. மற்றது எல்லாமே 200 300 வந்துடும். ஸோ பை கைஸ், டேக் கேர், பை.